மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் குரோதி வருடம் 2024 பற்றி பார்ப்போம். தமிழர்களின் வாழ்க்கை முறையில் சித்திரை புத்தாண்டின் தொடக்கம் தமிழர்களுக்குரிய சிறப்பான பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. அந்த வகையிலேயே இந்த வருகின்ற குரோதி வருடம் பிறப்பதால் புதுமைகளும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என்ற நம்பிக்கையில் தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 வருடங்களாக காணப்பட்டாலும் தற்போது நடந்து கொண்டிருப்பது சோபகிருது வருடம் ஆகும். இருப்பினும் வருகின்ற சித்திரை புத்தாண்டில் புது தமிழ் வருடம் பிறக்கவிருக்கின்றது. அந்த வருடம் 38வது வருடமாகிய குரோதி வருடம் ஆகும். குரோதி வருடத்தினுடைய வருடம் என்றால், குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள்படும். மேச ராசியில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என்ற நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஆண்டு ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்கின்றது. இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்க இருக்கின்றது. அது பற்றி மிக விரிவாக பார்ப்போம். குரோதி வருட வெண்பா கோர குரோதி தனிற்கொல்லி மிகுங்கலரினால் பாரீர் ஜனங்கள் பயமடைவார், கார்மிகு அற்ப மழை பெய்யும் மக்கங்குறையுமே சொற்ப விலையுண்டாம் சொல் இடைக்காட்டார். இந்த குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம். இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகம் நடக்கும் என்றும், பொருள் திருட்டு அதிகம் போக வாய்ப்பு உள்ளது என்றும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக, அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளது. குரோதி வருடத்தில் லக்னாதிபதி செவ்வாயும் சனியும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் அரசனுக்கும் நோய் உண்டு, அரசனுக்கும் வருட கடைசியில் கெண்டம் உண்டு. வாகனத்துறையில் அதிகம் ஏற்றம் உண்டு. சித்திரை வைகாசியில் உலகின் மேற்கு பகுதியில் விமான விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2க்குரிய குரு 6ஆம் இடம் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வதால் மாநில அரசுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டாகும். பண விஷயத்தில் பிரச்சனை அதிகமாகும். அரசு சார்ந்தவர்களும் மிக கஷ்டத்தில் இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் சனி லக்னாதிபதியுடன் சேர்ந்து 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதய ஆபரேஷன் நடக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், ராகு சஞ்சாரம் செய்வதால் 5க்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கோடை மழை நன்கு பொழியும் என்று எடுத்துக்கொண்டாலும் வருடாந்திர மழை என்பது, அந்த வருடத்தில் பருவத்தில் பெய்யக்கூடிய மழை என்பது மிகவும் குறைவாகவும், காய்கறிகளுடைய விலை ஏற்றமாகவும், சீனாவிற்கும் அமெரிக்காவும் மழையினால் கடும் சேதம் ஏற்படும் என்றும், இந்தியாவிலே பத்ரிநாத், கேத்ரிநாத், ஜோதிடம் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நிலச்சரிவுகளும் மழையினாலும் சேதாரங்கள் உண்டாகும். 6ஆம் இடம் சூரியன் குரு சஞ்சாரம் செய்வதால் நிதி நிறுவனங்கள் அதிக பாதிப்படையும். தனியார் நிதி நிறுவனங்கள் திவாலாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வெகுகாலம் தடைப்பட்ட திருமணங்கள் இந்த வருடங்களிலே நடவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியாதிபதி சந்திரன் அமர்ந்து 8க்குரிய புதன் ஜலராசியில் மீனத்தில் சஞ்சாரம் செய்வதால் உலகின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மிக பெரிய பனிப்பாறைகள் உருகும். கடற்கரை நகரங்களுக்கும் ஆபத்து உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதம் எதிர்பாராமல் கடல் கொந்தளிக்கும். சுனாமி போன்ற பேரலைகள் உருவாகலாம். இதனால் மக்கள் தண்ணீரில் கெண்டமும் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 9க்குரிய சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பெண் குழந்தைகள் அதிகம்
பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு குரோதி வருடத்திலே அதிகமான பெண் குழந்தைகள் பிறப்பதற்குரிய ஆண்டாக கருதப்பட்டு வருகிறது. லாபஸ்தானத்திற்குரிய புதன் 5ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் வர்த்தகங்களுடைய லாபம் குறைவாகவும் அதிகமான பற்றாக்குறை ஏற்படுவதற்காகவும் அதிகமான செலவுகள் வருவதற்காகவும் வாய்ப்புகள் உண்டாகும். எனவே இந்த குரோதி வருடத்தில் 12 ராசிக்காரர்களும் மிக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். எல்லா வகைகளிலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். அதனால் ஒவ்வொரு ராசியினரும் தங்களுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக கவனித்து அவரவர் குடும்ப நிலைகளை அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில் உச்சத்தை தொடரலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.